கரூர் சம்பவத்துல ஏன் எல்லாருமே விஜயண்ணா மேல பழி போடுறாங்க அப்படின்னு தெரியல. நாமக்கல்ல கரூர் 2 இடத்துலயுமே ஒரே நாள்ல தான் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல்ல 8:45 கூட்டம் நடைபெறும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா சென்னையில இருக்கிற இந்த வீட்டுல இருந்தே விஜயண்ணா கிளம்புனது 8 மணிக்கு தான். தாமதமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்காக அவர் மேல பழி போடுறது நியாயமா? 45 மணிக்கு நாமக்கல்லிலும் நண்பகல் 12 மணிக்கு கரூரிலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார். சென்னையில் உள்ள தனது வீட்டில் இருந்தே 8 மணிக்கு தான் புறப்பட்டார் விஜய். கரூர்ல 12 மணிக்கு கூட்டம் நடைபெறும் சொல்லி ஆனந்தன் அறிவிச்சிருந்தாரு. ஆனா விஜய் என்ன கரூருக்கு வந்ததே 7 மணிக்கு மேலதான். தாமதமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக அவர் மேல பழி போடுறது நியாயமா? மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஒருவர் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிஞ்சு. ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். விஜயனோட இந்த ஸ்பீச்சை கேட்டு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. விஜயண்ணா அவருடைய தேர்தல் வாக்குறுதியில யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு இடத்துல வீடு கட்டியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே மின் இணைப்பும் வந்து நிலவரி கரெக்டா கட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டா முறைப்படுத்துறது என்னோட வேலை அப்படின்னு சொல்லி விஜயண்ணா சொல்லியிருந்தாரு. ஆனா சென்னையில இருந்த மக்களுடைய வீடுகள் எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் எல்லாருமே நாங்க எல்லாருமே விஜயண்ணாக்கு தான் ஓட்டு போட்டோம், இன்னைக்கு எங்க வீடுகள் எல்லாத்தையுமே இடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா விஜயண்ணா தேர்தல் வாக்குறுதி வச்சு அந்த மக்களுக்கு நினைச்சிருந்தா உதவி பண்ணிருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல எம்எல்ஏக்களோ மினிஸ்டர்ஸோ யாருமே அந்த மக்கள் கூட துணையா நிக்கவே இல்லை. விஜய் ஊழல் பண்ணவும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார்ல. நம்ம கேட்கறதுக்கு செம்ம மாசம் இருந்தது. ஆனா அண்ணா ஆட்சியில ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? தமிழ்நாட்டுல அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கிறதுக்காக ஊழல் நடந்திருக்கு, 20 லட்ச ரூபாயிலிருந்து 30 லட்ச ரூபாய் வரைக்கும் பணம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக புகார் கொடுத்தாங்க தான் நினைச்சீங்க. அதுதான் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திலே இருக்கிற ஒரு பெண் வழக்கறிஞர் அவர்கள் சென்னை ஹைகோர்ட்ல அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுக்கு 20 லட்ச ரூபாயிலிருந்து 30 லட்ச ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் மேல அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம கீழே இருக்கிற மக்கள் எல்லாருமே கைத்தட்டி விசில் அடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல விஜயண்ணா என்ன சொன்னாலுமே மக்கள் எல்லாருமே நம்புவாங்க. யாருக்கு எப்படியோ விஜயண்ணாக்கு செம்ம ஜாலி தாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.